அருள்சாரல் அன்பர்களுக்கு என் இனிய மாலை வணக்கம். நாம் இன்றைய பதிவில் சஷ்டியை நோக்க எனத் தொடங்கும் கவசப் பாடலின் 11வது மற்றும் 12வது வரிகளில் அமைந்துள்ள வார்த்தைகளுக்கான பொருள் விளக்கத்தை பார்ப்போம். கவசத்தின் முதல் 5 வரிகளில் முருக பக்தர்களாகிய நாம் சஷ்டியில் விரதம் இருந்தும் சஷ்டி கவசம் ஓதியும் முருகப்பெருமானிடம் நம்மை காக்க வருமாறு வேண்டுகிறோம். அழைத்த நொடியே முருகன் நம்மை காக்க வருகிறார் என்று பார்த்தோம். பிறகு 6 முதல் 10 வரை அமைந்துள்ள வரிகளில் நம்மை காக்க வரும் கந்தக்கடவுள் கையில் வேலோடு புள்ளி மயில் மீது அமர்ந்து வருகிறார் என்று பார்த்தோம். ஆக நாம் இதுவரை நம் தந்தையாகிய கந்தக்கடவுளை வரவேற்றாயிற்று. இன்றைய பதிவில் தாயார் தெய்வானை மற்றும் வள்ளியம்மையை நினைவு கூர்ந்து அவர்கள் நம் முருகப்பெருமானை வந்தடைந்த நிகழ்வை பற்றி பார்ப்போம். கவசத்தின் 11வது வரி வாசவன் மருகா வருக வருக என அமைந்துள்ளது. இங்கே வாசவன் என்ற சொல் இந்திரனை குறிக்கிறது. மருகன் என்ற சொல் இந்திரனின் மருமகனாகிய நம் முருகப்பெருமானை குறிக்கிறது. இந்திரனின் மகளான தேவசேனாவை மணந்ததால் நம் இறைவன் இங்கே வாசவன் மருகா வருக வருக என அழைக்கப்படுகிறார். சூரனை சம்ஹரித்து தேவர்களின் வாழ்வை மீட்டதால் இந்திரன் தன் மகள் தேவசேனாவை நம் முருகப்பெருமானுக்கு மணமுடித்து தர விரும்பினார். திருப்பரங்குன்றத்தில் வடிவேல் இறைவன் தன் தேவி தெய்வானையோடு அமர்ந்திருக்கும் திருமண திருக்கோலத்தை இந்திரனும் தேவாதி தேவர்களும் கண்டு கண்ணார தொழுதார்கள். பிரம்மா முதலியோர் திருமண வேள்விச் சடங்கை நடத்த நம் குமரவேல் தேவசேனாவின் கழுத்தில் திருமாங்கல்யத்தை அணிவித்தார். தேவர்களும் முனிவர்களும் மகிழ்ந்த மலர்களை தூவி மணமக்களை வாழ்த்தினர். நம் குமரக்கடவுள் தேவசேனையின் கரம் பிடித்து அம்மி மிதித்து அருந்ததி காட்டி உலக மக்கள் உய்யும் பொருட்டு திருமண சடங்குகளை செய்து அம்மையப்பரை அன்போடு பணிந்தார். அதன்பின் நம் கந்தக்கடவுள் தேவர்களுக்கு அருள் செய்து தெய்வானை அம்மையுடன் திருப்பரங்குன்றம் திருக்கோயிலினுள் புகுந்தருளினார். அடுத்ததாக கவசத்தின் 12வது வரி நேசக்குரமகள் நினைவோன் வருக என அமைந்துள்ளது. குரமகளாகிய நம் வள்ளியம்மையை இவ்வரி நினைவுபடுத்துகிறது. தேவசேனா நம் இறைவனுக்கு பெற்றோரும் பெரியோரும் சேர்ந்து தேர்ந்தெடுத்த வாழ்க்கை துணை. வள்ளியம்மை நம் இறைவன் நேசித்து கரம் பிடித்த துணை அல்லவா? அந்த நேசத்தினால் எப்போதும் முருகன் வள்ளியின் நினைவில் இருப்பதாகவே கவசத்தின் 12வது வரி அமைக்கப்பட்டுள்ளது. நம் புராணங்களில் ஒரு கதை வழங்கப்பட்டு வருகிறது. அதன்படி திருமால் முன்பொரு சமயம் நம் முருகவேலின் திருவிளையாடலை நினைத்து உள்ளம் உருகி நின்றபோது அவர் 2 சொட்டு கண்ணீர் விட்டாராம். அந்த 2 சொட்டு கண்ணீரிலிருந்து திருமாலின் மகள்களாக அமிர்தவள்ளி சுந்தரவள்ளி என 2 பெண்கள் தோன்றினராம். அந்த 2 பெண்களும் தங்களுக்கு கந்தனே கணவனாக வர வேண்டுமென தவமிருந்தனர். அவர்களுள் மூத்தவளானது அமிர்தவள்ளி உண்ணாமல் உறங்காமல் கந்தனை எண்ணியிருந்ததால் அவள் தேவலோகத்தில் தெய்வானையாக பிறந்து வளர்ந்து நம் முருகப்பெருமானை சற்று முன்னராக வந்தடைந்தார். சுந்தரவள்ளி உண்ணும் நேரத்தையும் உறங்கும் நேரத்தையும் தவிர்த்து மற்ற நேரங்களில் இறைவனை பூஜித்ததால் வள்ளி என்ற பெயரோடு சற்று தாமதமாக நம் இறைவனை வந்தடைந்தார். சுந்தரவள்ளி குமரக்கடவுளை மனம் புரியும் நோக்கில் மலையில் உலாவிய ஒரு தெய்வீக மானின் வயிற்றில் கருவாக உருவெடுத்தார். அந்த மான் ஒரு அழகிய மலை சிற்றூரில் ஒரு பெண் குழந்தையை ஈன்றெடுத்தது. அந்த சிற்றூரில் வேடர் தலைவன் நம்பி என்று ஒருவர் வாழ்ந்து வந்தார். அவர் வள்ளிக்கிழங்கை அகழ்த்தெடுக்கும் குழியில் மான் என்ற பெண் குழந்தையை கண்டெடுத்தார். அக்குழந்தைக்கு வள்ளி என பெயரிட்டு வளர்த்தார். வள்ளி நாயகியை ஆட்கொள்வதற்காக முருகன் கிழவன் வேடத்தில் வந்து தன் அண்ணன் கணபதியின் உதவியோடு வள்ளியம்மையை நேசித்தார். முருகன் வள்ளி திருமணம் வள்ளியின் உற்றார் உறவினர்கள் முன்னிலையில் நடந்தேறியது. நம் முருகனை தேடி வந்த தேவதை தெய்வானை அம்மையாவார். முருகனை கண்டு நேசித்து கரம் பிடித்தவர் வள்ளியம்மை. முருகன் வள்ளியம்மையின் திருமண நிகழ்வை பற்றி அறிந்த தெய்வானை அம்மை
அழுது புலம்பியதாகவும் அவருடைய கண்ணீர் துளிகள் திருப்பரங்குன்றம் மலையில் விழுந்ததாகவும் சில புராண கதைகள் கூறுகிறது. பின்னர் காலப்போக்கில் முருகப்பெருமானின் துணைவியர் வள்ளியும் தெய்வானையும் மனம் ஒன்றி வாழ்ந்திருப்பர். நம் முருகப்பெருமானை வள்ளி தெய்வானை சகிதமாக பார்க்கும்போது உங்கள் மனதில் என்ன தோன்றும்? மனைவியர் இருவரில் யார் வள்ளி யார் தேவசேனா என்று தோன்றியுள்ளதா? இதற்கான விடை அடுத்த பதிவில். நன்றி.